இன்றைக்கு நாங்கள் ஒரு ஹோட்டலில் போகிறோம், சாப்பிட போகிறோம். அது எங்கே இருக்குன்னு சொன்னால் E35 வீதியிலேருந்து, அதாவது ஒரு ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டலில் இருந்து கட்டக்காடு போகிற ரோட்டில் வந்து அதில் இருந்து ஒரு 300 மீட்டர் போக அதில் வந்து டில்ஷான் உணவகம் ஒன்று உணவு இருக்குது. அந்த சந்தையிலேருந்து விலப்பக்கம் ஒரு 75 மீட்டர் நினைக்கிறேங்க, 75 மீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கடை இருக்குது, வாங்கி அதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். முதல்வருக்கு வந்து பார்த்துட்டு போகிறோம். சாப்பாடெல்லாம் நல்லா இருந்தது. இன்னும் அதை தொடர்ந்து எங்கள் நண்பர்கள் கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறோம். இதுதான் இந்த நண்பர்கள் கூட்டிக்கொண்டு வந்த இடம். அவகிட்ட வந்து என்னென்ன சாப்பாடுக்குன்னா பரோட்டா, சிக்கன், இறால், நண்டு, ஃப்ரைட் ரைஸ், கொத்து, டோல்ஃபின் கொத்து, என்ன நிறைய ஐட்டம் இருக்குதுங்க. ரோலில் வந்து வெஜ் இருக்குது, நான்வெஜ் எல்லாம் இருக்குது. நண்பர்கள் கூட்டிக்கொண்டு வந்த நாங்கள் வரவே ஆக்க கொஞ்சம் கூட ஒரு சின்ன கடை உண்டு. நாங்கள் ஃபேமஸான கடை 2 வருஷமாக இருக்கோம். எங்களுக்கு தெரியல, இன்றைய தான் வந்து பார்க்குறோம். பார்த்துட்டு ஆளை பார்த்துங்க. கடை ஓனர் வந்து ரமேஷன் நினைக்கிறேன். அவர் தான் எல்லாம் தனியாக 2 குடும்பம் பின்னுக்கு வீடு இருக்குது. பின்ன முன்னே கடை போட்டு கொரோனா டைமில் வந்து வாழ்வாதார பிரச்சனை இருக்க வந்து சுயதொழிலாக வந்து ஆரம்பித்த கடை வந்து இப்போ ஒரு பெரிய அளவில் வந்து நல்லா போய் கொண்டிருக்கு. எல்லாம் சாப்பாடுறவங்க நாங்கள் சாப்பாடு ஆர்டர் கொடுத்துட்டு அன்னையிட்ட வந்து ஒரு சின்ன வீடியோவில் எடுத்து நாங்கள் என்ன மாதிரி கடைகள் என்று சொல்லி அதை பார்ப்பேன். நாங்கள் கொரோனா டைமில் என்ன மாதிரி சாப்பாடுகள் என்ன மாதிரி இருக்குங்க கஸ்டமருக்கு? நான் கேட்குறேன் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லி. ரைஸ் அண்ட் கறி செய்கிறது எப்போ பார்த்தாலும் சோறு 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 கறி பெரிய ஓர்டர் என்ன எடுத்து கொடுக்கும், இல்லாட்டி நம்ம ரைஸ் பார்த்து தான். என்ன மாதிரி ஓட்டங்கள் போகும்? பள்ளிக்கு ஓர்டரு ஹெச்எஸ் சாதாரணமாக கொத்தின விலை ஒரு ஃபுல் கொத்து 900, 400. அதே போல் ரைஸ் டோல்ஃபின் கொத்துலாம் இருக்குது. அதெல்லாம் சிக்கன் இறால் பொரியெல்லாம் போட்டு. அண்ணன் பேர் என்ன தினேஷ், ரமேஷ். சாரி ரமேஷ் 2 வருஷமாக கடை வச்சுக்க. இவர் தான் கடையில் ஓனர். இதில் வந்து தர்மோட சந்தையிலேருந்து 200 மீட்டர் வரும், 300 மீட்டர். அதுலேருந்து இங்கே ஒரு 50 கட்டக்காடுலேருந்து 250 மீட்டரில் வந்து இந்த கடை, சாரி 75 மீட்டரில் இந்த கடை இருக்குது. இதை தான் அந்த டெய்லி கஸ்டமர்ஸ் தான் பாருங்க. அது ஒரு மூஞ்சி என்ன சாப்பிடுறது கொத்து நல்லா கிடாங்க. என்ன கொத்தாங்க சாப்பிடுங்க? ஒரு கொத்து காணும் 2 இருக்கும். வீட்டு அம்மா சமைக்கிற போகிறாங்க, எல்லாம் விட்டு ஓடி வந்துட்டீங்க சாப்பாடு சரியில்லைன்னு. என்ன பேர்? ரமீன் விதுஷன், 10ஆம் ஆண்டு. ரமீன் பேர் தமிழ்வாங்க. 2 பேரும் ஒரே வகுப்பு. சொந்தக்காரரே இல்லை நண்பனை கூட்டிக்கணும் வந்துட்டீங்க. வேறு காசு கொடுக்க போறீங்க? நண்பன் தான் கொடுக்க போகுது. நண்பன் பிறந்த நாள் கொடுத்தாக்கிட்டீங்க. சரிங்க, ஃபோன் வச்சுக்கீங்க? இல்லை ஃபோன் பார்க்குறது அம்மா அடிகளும். சரி நன்றியா. ரமேஷனியோட கழிச்சிட்டு வந்து நாங்கள் ஆர்டர் ஒன்று கொடுத்துருந்தோம். என்னென்னா ஒரு டோல்ஃபின் கொத்துண்டும் நோம்பல் உண்டும் 3 பேர் போனாங்க. பின்ன ஒரு ஐட்டத்தையும் டேஸ்ட் பார்க்க தானே வேணும். பின்ன ஒன்றுண்டா கொடுத்துருந்தோம். ஒரு டோல்ஃபின் கொத்து, ஒரு ஃப்ரைட் ரைஸ், மற்றது ஒரு சிக்கன் கொத்தெல்லாம் சிக்கன் தான் போட்டது. ஆனால் நாங்கள் நிறைய கடை போய் சாப்பிட்றோம். ஆனால் எங்கள் அண்ணன் 5 பக்கம் போயிடலாம், வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொன்னால். இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படியெல்லாம் போட்டிருக்காங்களோ ஒரு சாப்பாடு அதை விட நல்ல டேஸ்டியாக இருக்கும். அப்படி தான் இருக்குது. நீங்கள் நம்பி போகலாம். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்பி போய் சாப்பிட்டா நல்ல திருப்தியாக இருக்கும். ஒரு ஃபுல் ப்ரைஸ் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேர் வடிவாக சாப்பிட்லாம். இது அண்ணன் கொத்து நல்ல பேரங்க பண்ணி எல்லாம் நல்லா போட்டு நல்ல செம்மையாக தான் தந்துருக்கிறார். பார்க்கவே வாய் வருது. வீடியோ எடுக்கணும்டாக்காண்டி நண்பர்கள் எடுக்க வேண்டாம்னு சொல்லி அதுக்கு டெலிவரி ஒரு ஆள் எடுத்து வாய்க்க போட்டான். ஒன்றும் செய்யலை. இது அண்ணன் டெய்லி கஸ்டமர் பரோட்டா கொடுத்துருக்காரு. பரோட்டா சிக்கன் பருப்புன்னு சொல்லியிருக்கு. பின்னால் டெய்லி வாரது, பின்ன டெய்லி வந்து அது சாப்பிட்டு போவோம். ஐயா சொல்லியிருந்தார் தண்டை வயசுக்கு வந்து ஒரு நல்ல கடையுண்டு இதில் போட்டிருந்து அவர் நல்லா செய்கிறாராம். பாராக்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து நல்லபடியாக பார்த்துருக்குறார். தனியாக 2 செய்கிறார். அதை எதில் நல்லா போட்டோம். நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த கடைக்கு போகணும். நாங்கள் இப்போ வீடியோ எடுத்து பண்ணிக்கிறோம். அண்ணன் ரைஸ் கொத்து எல்லாம் போடுறத வீடியோ எடுத்துகிட்டு ஒரு பிடிக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் சாப்பிட்டு சொல்கிறோம். வெயிட் பண்ணி பாருங்க. முக்கியம் வந்து அண்ணன் இந்த கடை டீட்டெயில் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கோம், போய் பாருங்க. ஃபோன் நம்பர் நீங்கள் ஆர்டருக்கும் எடுக்கலாம். நான் அந்த டீட்டெயில் போட்டிருக்கோம், அதை போய் பாருங்க. கட்டாயம் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பற்றி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான் ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க.
அன்னைங்கட ஃபைனல் ஐட்டம் போடுறார் போடாக்கு டால்ஃபின் கொத்து அதான் பார்த்து நிற்கிறோம். இந்த ஐட்டம் வந்தோம் நாங்கள் சாப்பிட விളിக்கிட்டோம். சாப்பிட்டு சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தே நாக்கூறுது முதல் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த டால்ஃபின் கொத்து ரைஸ் பண்ணல ரைஸ் மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரைஸுக்கெல்லாம் இந்த இறால் பொரியல், வெங்காயம், மிளகாய், சில்லி பேஸ்ட்டுன்னு நிறைய ஐட்டம் போட்டு தருவார். சூப்பராக தான் இருக்குது. நார்மல் கொத்து ரைஸ் வந்து 450 ரூபா நினைக்கிறேன். ஃபுல் வந்து 900. வடிவாக சாப்பிட்லாம். ஆஹா சாப்பாடு வருது பயன்செட் வந்து தான் அந்த டால்ஃபின் கொத்து எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சேமியாக இருக்குது. மிளகறியெல்லாம் ஃப்ரெஷ் மிளகறி தோட்டத்தில் வச்சா எடுக்கிறேன்னு சொன்னவர். சிக்கன் எல்லாம் மேலே போட்டு வாய் வருது. இதுக்கு மேலே பொறுமை இருக்கா நினைக்கிறேன். சாப்பிட்டு தான் சொல்லணும் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க நாங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறோம். நம்மளுக்கெல்லாம் பெப்சி கொக்கு இருந்தால் தான் அந்த சாப்பாடு பூர்ணத்துவம் அடையமன்ற போல் நாங்கள் ஒரு பெப்சி ஃபுல் எடுத்து அடிக்க போகிறோம். எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெப்சியோடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க. சாப்பாடு வேறு லெவல் அள்ளி அட்டுறாங்க. நான் இப்போ 3 சாப்பாடு தினாங்க மாறி தான் சாப்பிட போகிறோம். இப்போ நான் ரைஸ்லாம் கை வச்சினான். நான் 3லையும் எடுத்துகிட்டு நைஸாக ஒரு வாய் வச்சுட்டேன். அல்லது அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரு காட்ட டேஸ்ட்டும் இல்லை. ஆனால் ஒரு வித்தியாசம் ஏதோ மசாலா வீட்டில் அடைக்கிறதோ மசாலா போடுறாரு போட செம்மையாக இருக்குது. நல்ல டேபிள் சிக்கன் போட்டு வெங்காயம் நிறைய போட்டு அப்படி இருக்குது. நல்ல ஸ்பைசி. உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா ஸ்பைசி எடுக்கலாம். நாங்கள் நல்ல ஸ்பைசி சாப்பிட்னாங்க. நல்ல ஸ்பைசி எடுத்து தான் சாப்பிட்றோம். கொஞ்சம் படித்து நக்கிற அளவுக்கு சாப்பிட்ருக்கோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் மிச்சத்தையும் பார்ப்போம். அங்கே போய் பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்னொரு நண்பர் இவரை கேளுங்க என்ன செய்யறது. சாப்பாடு எப்படி இருக்கு நண்பர்? அங்கே வந்துட்டு ஒரு தம்பியரால்கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி வாங்க அதை இருக்க பார்ப்போம். எத்தனை வருஷம் இந்த கடை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இந்த கடையை எவ்வளோ காலமாக இருக்கீங்க? 1 வருஷம். 1 வருஷமாக திறந்துருக்கோம். அது கூட திறந்துருக்கு. அண்ணன் பேர் என்ன? கடைக்காரன் என்ன? ரமேஷ் என்ன? சொந்தக்காரன் இல்லையா? எப்படி இருக்குங்க சாப்பாடு? என்னென்ன சாப்பாடு இருக்கீங்க? ரைஸ் கொத்து எதுவும் உங்களுக்கு விருப்பம்? ரைஸ் தான். என்னெல்லாம் போட்டு தருவோம் ரைஸ் என்னென்ன ரைஸ் இருக்கு? பீஃப் இருக்கு. நீ என்ன சாப்பிட்றது? சிக்கன் தான். வேறு ஒன்றும் சாப்பிட்றது? அண்ணா வெளியே என்ன வேறு நல்லமா? பரவாயில்ல. சாப்பாடுலாம் நல்லா. ஒரு சாப்பாடு எத்தனை பேர் சாப்பிட்லாம்? ஒரு ஆள் சாப்பிட்லாம். 2 பேர் சாப்பிடலாம். ரைட். நீங்களும் இதில் பக்கத்தில் இருக்கிறது வீடு பக்கத்தில் எங்கே? எத்தனை ஒன்று படிக்கிறேன்? 10ஆம். ரைட்டா. சாப்பிட முடிஞ்சு எல்லாம் ஃபுல் திருப்தியோட வந்து ஒரு பெட்டரான உணவு சாப்பிட்றதோட ஒரு சாப்பாடு சாப்பிட நாங்கள் முழுமையாக சாப்பிடணும். அப்படி ஒரு திருப்தியோட வந்து நாங்கள் வெளிக்கிட போகிறோம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கடைக்கு வரணும். அண்ட் இந்த கடை வந்து அப்படி இருக்குது. நீங்கள் நம்பி போகலாம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பிடிக்கலைன்னு சொன்னால் பிடிக்கலன்னு போகலாம். ஆனால் சாப்பாடு அப்படி தான். நான் நிறைய ஹோட்டல் வந்து சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த ஹோட்டல் அப்படி இல்லை. ஒரு சின்ன கடை தான். ஆனால் இந்த கொஞ்சம் இப்போ நாங்கள் வந்த டைம் வந்து ஆட்கள் கொஞ்சம் வேணுன்றது. ஆனால் கொஞ்சம் லேட்டாக நாங்கள் ஒரு 2-3 மணிக்கெலாம் போனாங்க. இதுக்கு பிறகு ஒரு 5 மணிக்கு பிறகு கடைக்கு உள்ளுக்கே போகாது. லைன் நின்று தான் வேண்ட வேண்டி இருக்குது. அப்படி ஒரு கடை. கண்டிப்பாக அண்ணன் கடைக்கு போங்க. இந்த வீடியோ பார்க்குற ஆட்கள் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவோட இன்னொரு நாளைக்கு சந்திப்போம்.